அறிவியல் இயக்கமும் செங்கை பாரதியார் மன்றம் இணைந்து நடத்தும் 5வது செங்கை புத்தக திருவிழா இன்று மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டினுடைய இறுதி நாளில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாளுக்கான அமர்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட சமூக நல அலுவலர் திருமதி சங்கீதா அவர்களுக்கும், வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய செங்கை புத்தக திருவிழாவினுடைய ஒருங்கிணைப்பாளரும் ஆலோசகருமான முனைவர் மாதவன் அவர்களுக்கும், உதவி ஆணையர் கலால் திரு சிராஜ் பாபு அவர்களுக்கும், இந்த அமர்வை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு ஜி ஜோஷ்வா சாம் டேனி அவர்களுக்கும், திரு கே எஸ் ராம் பிரசாத் அவர்களுக்கும், திரு எம் ஜனார்த்தனன் அவர்களுக்கும், திரு வி தேவராஜன் ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த இத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு உரையாற்ற வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புத்தகத்தை மட்டும் வாசிக்கின்ற ஒருவராக இல்லாமல் மனிதர்களை வாசிக்கின்ற, மண்ணை வாசிக்கின்ற, மரத்தை வாசிக்கின்ற, இயற்கையை வாசிக்கின்ற, வானத்தை வாசிக்கின்ற ஒருவராக இத்தனை வாசிப்புகளையும் ஒன்றாக்கி தனது மானுட நேசத்தில், தன்னுடைய எழுத்தில், தன்னுடைய பேச்சில் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இப்படி ஒரு சிறப்பான புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம், அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அவர்களுக்கும், மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும், வருவாய்த்துறை அலுவலர் அவர்களுக்கும், சார் ஆட்சியர், கூடுதல் ஆட்சியர்கள், வட்டாட்சியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், அவர்கள் இல்லை என்றால், அவர்கள் இப்படியான ஒரு சுதந்திரத்தை அனுமதிக்கவில்லை என்று சொன்னால், இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் இப்படியான அருமையான ஒரு புத்தக காட்சி நடைபெற வாய்ப்பில்லை. ஆகவே இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கும், மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மீண்டுமாக என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துதல்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பேச வருகின்ற ஒரு தலைப்பு அல்லது எதை பற்றி உரையாற்ற போகிறேன் என்று சொன்னால், சமூக மாற்றத்தை விதைக்கும் சொற்கள் என்ற தலைப்பிலே உங்களிடத்தில் சில சிந்தனைகளை, என்னுடைய எண்ணங்களை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதற்கு முன்பதாக நம்முடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு நாம் நன்றி கடமை செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த ஆட்சியானது திராவிட இயக்கத்தின் பின்புலமாக, திராவிட இலக்கியத்தின் பின்புலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி. திராவிட இயக்கம் என்பது அது என்ன கருத்தியல்களை உள்ளடக்கியது என்று சொன்னால், சாதி ஒழிப்பையும், மொழியையும், பகுத்தறிவையையும், பெண் கல்வியையும், பெண் உரிமையையும், மாநில சுயாட்சியையும் உள்ளடக்கிய ஒரு திராவிட இயக்கம். இந்த திராவிட இயக்கத்தின் பின்புலத்தில் தான் திராவிட இலக்கியம் உருப்பெற்று வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய தோற்றுவாயாக இருப்பவர்கள், திராவிட இலக்கியத்தினுடைய தோற்றுவாயாக இருந்திருக்கக்கூடியவர்கள் பேரறிஞர்
தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவதாக, இந்த மேடையிலே பறை இசை மிகவும் சிறப்பாக ஒலிக்கப்பட்டது. அதுதான் உண்மையிலேயே மக்கள் இசை, உழைக்கின்ற மக்களுடைய இசையாக இந்த பறை இசை விளங்குகின்றது. உழைக்கின்ற மக்களினுடைய விடுதலை வேட்கையாக, அவர்களுடைய விடுதலையை பற்றி பேசுகின்ற ஒரு இசையாக இருக்கின்ற இந்த பறை இசைக்கு இப்படியான ஒரு மேடை அமைத்து கொடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு உள்ள வழியே மிகவும் மகிழ்ச்சியான ஒரு பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுடைய இசைக்கு மேடைக்கு பின்புறம் அல்லது மேடைக்கு முன்னால் மட்டுமே இடம் அளிக்கக்கூடிய ஒரு நாட்களில் ஒரு நாட்களில் அந்த மேடையிலேயே மக்கள் இசைக்கு பறை இசைக்கு வாய்ப்பு அளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கு என்னுடைய இரண்டாவது முறையாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூக மாற்றத்திற்கு உருவாகின்ற சமூக மாற்றத்தை உருவாக்கும் எழுத்துக்கள், சமூக மாற்றத்தை விதைக்கும் சொற்கள் என்ற தலைப்பிலே நான் உங்களிடத்திலே உரையாட வந்திருக்கின்றேன். இந்த ஆண்டினுடைய கடைசி நாளில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். நாளை புத்தாண்டு பிறக்கப் போகிறது. நாம் கோவில்களுக்கு செல்லுவோம், வேறு இடங்களுக்கு செல்லுவோம். நமக்கு பல கோரிக்கைகள் உண்டு. வருகின்ற புத்தாண்டிலாவது நான் இப்படி வாழ்க்கையிலே உயர வேண்டும், என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ நீட் தேர்விலே இடம் கிடைக்க வேண்டும், மருத்துவராக வேண்டும், நான் இடமாக வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகள் நமக்கும் கடவுளுக்கும் இடையே நாம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒருவரும் கூட இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமாக அடுத்த வரப்போகின்ற ஆண்டிலே விளங்க வேண்டும் என்று நாம் நினைத்து பார்ப்பதில்லை. சமூக மாற்றம் என்றால் என்ன? ஏன் இப்பொழுது இருக்கின்ற சமூகத்திற்கு என்ன குறைச்சல்? சாதியோடு இருக்கிறது, மதத்தோடு இருக்கிறது, இனத்தோடு இருக்கிறது, மொழி பிரச்சனையோடு இருக்கிறது, உயர்வு தாழ்வோடு இருக்கிறது, ஆண் பெண் என்ற பாலின பேதத்தோடு இருக்கிறது, தொழிலாளி முதலாளி என்ற பேதத்தோடு இருக்கிறது. அப்படியே இருந்துவிட்டு போகட்டுமே, என்ன வந்துவிட்டு போகிறது என்று நம்ம எல்லோருக்கும் தோன்றும். ஆனால் அது ஒரு ஆரோக்கியமான சமூகமாக இருக்குமா என்று நம்மை நாமே கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய சுயத்திற்காக இந்த சமூகத்தில் வாழாமல் சமூகத்திற்காக வாழ்பவர்கள் யாரோ அவர்கள்தான் உண்மையான சமூக போராளிகளாகவும் சிந்தனைவாதிகளாகவும் சமூக சீர்திருத்தவாதிகளாகவும் இருக்கிறார்கள். அப்படித்தான் நம்முடைய பெரியார், தந்தை பெரியார் அவர்களும், அண்ணல் அம்பேத்கர் அவர்களும், அயோத்திதாச பண்டிதர் அவர்களும், நாராயண குரு அவர்களும் போன்ற பல்வேறு சிந்தனையாளர்கள் நம்மிடத்திலே தோன்றி மறைந்திருக்கிறார்கள். இப்ப இந்த சமூக மாற்றம் என்பது எப்படி சாத்தியப்படும்? அது ஒரு கடையில் இருக்கக்கூடிய ஒரு பண்டம் அல்ல, நம்மிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பது. இப்ப இந்த சமூக மாற்றம் தான் தனிப்பட்ட மனிதனை கூட ஒரு மனிதனாக மாற்றும், தனிப்பட்ட மனிதனை பண்புடையவனாக மாற்றும். எது என்று சொன்னால் அது சமூக மாற்றம் தான். அப்ப இந்த சமூக மாற்றம் எப்படி சாத்தியப்படும் என்று சொன்னால் கலைகளின் மூலமாக சாத்தியப்படும், எழுத்துக்கள் மூலமாக சாத்தியப்படும். எழுத்துக்கள் என்பது அது எதுவாக இருக்கட்டும், அரசியல் கட்டுரைகளாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், ஓவியங்கள் எதுவாக இருக்கட்டும், சமூக மாற்றத்திற்கு உதவக்கூடியவை இந்த எழுத்துக்கள். இந்த எழுத்துக்கள் யாருடைய எழுத்துக்களாக இருக்கின்றன என்று சொன்னால் சமூக சீர்திருத்தவாதிகளுடைய எழுத்துக்களாக, சிந்தனைகளாக அவை பரிணமிக்கின்றன. அப்புறம் வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நாம் வாசிக்கின்றவற்றை வாசிப்பதோடு நிறுத்திவிட வேண்டுமா அல்லது அவற்றை என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு குழப்பம் இருக்கிறது அல்லவா? வாசிப்பை நேசிக்க வேண்டும் என்கிறார்கள், வாசியுங்கள், புத்தகங்களை வாசியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் வாசிப்பதோடு அவற்றை நிறுத்தி விடுகிறோம். ஆனால் திருவள்ளுவர் சொல்லுவார், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நாம் எல்லாவற்றையும் கற்கிறோம், எல்லாவற்றையும் வாசிக்கிறோம். ஆனால் வாசித்தபடி நாம் நிற்கிறோமா? அல்லது வாசித்தபடி நாம் நிற்கின்றவற்றை பிறருக்கு சொல்கின்றோமா என்பதை மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அப்ப வாசிப்பு என்பது வெறும் வாசிப்பு மட்டும் அல்ல, வாசிப்பின் படி நிற்க வேண்டும். அதுதான் ஒரு சமூக மாற்றத்திற்கு மிகப்பெரிய
நாவல் நூல்கள் என்று நாம் புத்தகங்கள் நூல்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த எழுத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையின் மீதும் நம் மீதும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றன. எப்பொழுது பார்த்தாலும் சங்க காலத்திலிருந்து சமகாலம் வரைக்கும் ஒரு மனிதனுடைய வரலாறு, ஒரு மனிதனுடைய நாகரீகம், ஒரு மனிதனுடைய பண்பாடு என எல்லாவற்றிலும் முன்னிற்பதற்கு காரணம் இந்த எழுத்துக்கள் தான். இந்த எழுத்துக்கள் என்பவை நம்மை பண்படுத்தக்கூடியவனாக, மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடியவனாக, மனிதரை மனிதனாக நேசிக்கக்கூடியவனாக இந்த எழுத்துக்கள் நம்மை மாற்ற வேண்டும். அதுதான் ஒரு எழுத்தினுடைய வெற்றியாக, அதுதான் ஒரு எழுத்தினுடைய நோக்கமாக இருக்க முடியும். புத்தகங்களை வாசிக்க வேண்டும் என்று சொல்வது, ஏன் புத்தகங்களை வாசிக்க வேண்டும், எதற்காக புத்தகங்களை வாசிக்க வேண்டும், அவை நமக்கு என்ன தருகின்றன என்று சொன்னால், இந்தியாவினுடைய முதல் கம்யூனிஸ்ட் சிங்காரவேலர் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு புத்தகம் உலகை நோக்கிய ஒரு சன்னலை நமக்கு திறக்கிறது. ஒரு புத்தகத்தை படிக்கின்ற பொழுது உலகத்தை நோக்கிய ஒரு சன்னலை நமக்கு திறக்கிறது என்று தோழர் சிங்காரவேலர் அவர்கள் சொல்லுவார்கள். ஒரு புத்தகத்தில் நம்முடைய அனைத்து துயரங்களுக்குமான விடுதலை ஒரு புத்தகத்தில் உண்டு என்று கூகிவா தியாகோ என்ற எழுத்தாளர் குறிப்பிடுவார். இப்படி புத்தகங்கள் நம் மீது செலுத்துகின்ற செல்வாக்குகள் சமூக மாற்றத்திற்கு தேவையானதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப எழுத்துக்கள் என்பவை என்னவாக இருக்கின்றன, எழுத்தினுடைய செயல்பாடு இந்த சமூகத்திற்கு எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன என்பதையெல்லாம் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பரிசை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு புத்தகத்தை பரிசளியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்ப ஒரு குழந்தைக்கு மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு தேவையான மிகப்பெரிய பரிசு எது என்று சொன்னால் அது புத்தகங்கள் தான். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் நம்மை மட்டுமல்ல, நாம் சார்ந்திருக்கக்கூடிய தெருவையும், நாம் சார்ந்திருக்கக்கூடிய ஊரையும், நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தையும் மாற்றவல்ல கருத்துக்களை தன்னிடத்தில் கொண்டிருக்கின்றன என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. ஒரு புத்தகங்கள் மிகவும் அபாயமானவை. அவை உங்களை வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் புரட்டி போட்டுவிடக்கூடும். மிக கவனமாக இதை கையாளவும் என்று புத்தகங்கள் மேல் நாம் விமர்சனம் வைக்கலாம். ஒரு புத்தகத்தை படிக்கின்ற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி போடலாம், மிக இன்பமானதாக மாற்றி போடலாம். துன்பங்களில் இருந்து அவை நமக்கு விடுதலையை அளிக்கக்கூடிய ஒன்றாக நாம் இருக்கலாம். அப்ப இந்த எழுத்தினுடைய பணி என்னவாக இருக்கிறது, சமூக மாற்றத்திற்கு எழுத்தினுடைய பணி, அதனுடைய வாயிலாகத்தான் நாம் சமூகத்தை மாற்ற வேண்டும். ஏன் சமூகத்தை நாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், சாதிய ஏற்றத்தாழ்வுகள், ஆண் பெண் என்ற பாலின பேதம், இப்படி பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளுடன் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகம் ஒரு நோய்க்கூறு உடைய ஒரு சமூகமாகத்தான் இருக்க முடியும். அப்படி நோய்க்கூறு உடைய ஒரு சமூகத்தில் நாம் வாழ்கிறவர்கள், நாம் எப்படி ஆரோக்கியமான ஒரு மனிதர்களாக, ஆரோக்கியமுடைய ஒரு மக்களாக நாம் வாழ முடியும். நாம் ஆரோக்கியமான ஒரு பண்பாடுடைய ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால், நாம் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூகத்தை அதற்கு ஏற்றாற் போல மாற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை நமக்கு இருக்கிறது. இப்ப இந்த மாற்றம் என்பது சமூகத்தில் மிக எளிதாக நடைபெறக்கூடிய ஒன்று அல்ல. அப்ப மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவை புத்தகங்கள். அந்த புத்தகங்களைத்தான் நாம் வாசிக்க வேண்டும். வாசிப்பது மட்டுமல்ல, அதன் வழியாக நாம் நிற்க வேண்டும். எழுத்தினுடைய பணி என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், முதலாவதாக மானுட நேசிப்பு. எல்லா நூல்களும் இல்லை, எல்லா புத்தகங்களும், எல்லா எழுத்துக்களும் எதை வலியுறுத்துகின்றன என்று சொன்னால் மானுட நேசிப்பு. மானுட நேசிப்பு என்றால் மனிதர்களை நேசிக்க வேண்டும். நீங்கள் திருக்குறள், எந்த சங்க இலக்கியங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை திருக்குறளை எடுத்துக்கொள்ளுங்கள், அறநூல்களை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா நூல்களும் நமக்கு போதிப்பவை மானுட நேசம் என்பதுதான். சமீபத்தில் வந்து சென்னையிலும் தூத்துக்குடியிலும் உங்களுக்கு வெள்ளம் வந்தது.
மாறாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் நேசிக்கின்ற ஒரு மானுட நேசிப்பை நமக்கு தருபவை எவை என்று சொன்னால் புத்தகங்கள். இன்னொன்று இயற்கையை நேசித்தல். இயற்கையை நேசித்தல் என்பது நமக்கு காலம் காலமாக வந்திருக்கக்கூடிய ஒன்றுதான். சங்க காலத்திலிருந்து சமகாலம் வரைக்கும் நாம் இயற்கையை நேசிக்கிறவர்களாக இருக்கின்றோம். நேற்று வாசித்த ஒரு செய்தி, நாம் மலை பிரதேசங்களுக்காக சுற்றுலா செல்கின்றோம். அங்கு நாம் குடித்து விட்டு போடுகின்ற பிளாஸ்டிக், நெகிழி, குப்பைகள், வாட்டர் பாட்டில்கள் எல்லாம் அங்கங்கே சேர்ந்து அந்த மலை பிரதேசம் முழுக்க குப்பைகளாக மாறுகின்றன. அவை இந்த விலங்குகளினுடைய இடம். அந்த நீர்நிலைகளில் அவை பாழ்பட்டு அந்த விலங்குகள் நீர் அருந்துகின்ற பொழுது அந்த நெகிழி பைகள் அவர்களுடைய உடலிலே சென்று அவர்கள் இறக்கின்ற அந்த காட்சியை கூட நாம் காண நேருகின்றது. அப்படி இருக்கின்ற அந்த நேரத்தில் அந்த மலைப்பகுதிகளுக்கெல்லாம் சென்று அந்த நெகிழி பைகளை கலெக்ட் பண்ணி சேகரிக்கின்ற ஒரு வேலையை தொடர்ந்து சில இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். அப்ப இயற்கையை நேசித்தல் இந்த உணர்வு எங்கிருந்து வருகிறது? நாம் பிளாஸ்டிக் நெகிழி பைகளை போடுகின்ற ஒரு இடத்தில் இருக்கின்றோம். ஆனால் சில இளைஞர்கள் அவற்றை சேகரித்து அந்த விலங்குகளை காப்பாற்றுகின்ற ஒரு இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எது அந்த உணர்வை தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இயற்கையை நேசித்தல். நீங்க வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அவரை பத்தி படிச்சிருப்பீங்க, ஷேக்ஸ்பியர் அவர்களை பத்தி படிச்சிருப்பீங்க. அதுல அவர் ஒரு கவிதையை எழுதுகின்றார். இங்கிலாந்துல இருக்கக்கூடிய லண்டன் முழுக்க, இங்கிலாந்து முழுக்க அவர் அலைந்து திரிந்து இயற்கையை நேசிக்கின்ற தன்னுடைய கவிதைகளில், தன்னுடைய எழுத்துக்களில் இயற்கைக்கும் தனக்குமான உறவை பேசுகின்ற எழுத்துக்களை அவர் வைக்கின்றார். அவர் சொல்லுகிறார் ஒரு கவிதையில, என்ன கவிதையில் அப்படின்னா, இயற்கை அன்னையை சத்தமில்லாமல் பாழ்படுத்துகின்ற போக்கு நிலை பெற்ற போதிலும் அவள் ஈன்ற புல் பூண்டுகளிலும் பயிர் பச்சைகளிலும் யாருக்கும் அறியாமல் மேற்கவிந்து படர்கின்ற கொடிகளிலும் எப்பொழுதும் உயிர்த்து கிடக்கிறது மனிதம் என்று அவர் பேசியிருப்பார் ஒரு கவிதை. அப்ப இயற்கையை நேசித்தல் என்பது வெறும் மனிதர்களை மட்டுமல்ல, ஒரு புல் பூண்டை நேசிக்கின்ற, பயிர் பச்சைகளை நேசிக்கின்ற ஒரு மானுட நேசிப்பை, ஒரு இயற்கை நேசிப்பை நமக்கு தருகின்ற இந்த அறிவை, இந்த இயற்கை அறிவை நமக்கு தருபவன புத்தகங்கள். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது மானுட மாண்பு என்று சொன்னது நல்லவா? இந்த மானுட மாண்பை எப்பொழுதும் தக்க வைக்கின்ற ஒரு வேலையை செய்பவை எழுத்துக்கள். அது என்ன மானுட மாண்பை தக்க வைக்கின்ற ஒரு எழுத்துக்கள்? நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்த்திருக்கலாம். கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக திருநங்கைகளை பற்றி மோசமான ஒரு பார்வை, ஒரு கேவலமான ஒரு இழிவான பார்வையை தான் நாம் எப்பொழுதுமே கொண்டிருக்கின்றோம். அவர்கள் பேருந்துகளில் ஏறினால் நாம் அவர்கள் பக்கத்தில் அமர்வதில்லை, அல்லது அவர்களை நம் பக்கத்தில் அமர்வதில்லை. அவர்களை எண்களால் சொல்கின்ற ஒரு நிலைதான் நமக்கு இருக்கிறது. அப்ப அவர்களும் இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்தவர்கள் தான் இல்லையா? திருநங்கைகளுக்காக வாரியம் அமைத்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். திருநங்கை வாரியம் என்று அமைத்து அவர்களுக்காக குடும்ப அட்டைகள், அவர்களுக்காக ஆதார் கார்டு என்ற பல்வேறு விதமான உதவிகளை செய்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்த
தொலைக்காட்சிகளில் விளம்பரங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு அம்மா காரில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, மழை ஜோ என்று பெய்கிறது. ஒரு திருநங்கை காரினுடைய கதவை தட்டி ஒரு டீ ஒன்று நீட்டுவார். நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த அம்மா வாங்கி டீ குடிச்சிட்டு காசு எடுத்து கொடுப்பாங்க. அந்த திருநங்கை சொல்லுவாங்க, இல்லம்மா குளிர் ரொம்ப இருக்கு, ஒரு டீ கடை வச்சு பழைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. பிச்சை எடுக்கிறது தான், யாசகம் செய்வதுதான் அவருடைய தொழிலாக இருக்கு. நம்ம கேட்போம், ஏன் நீ என்ன பிச்சை எடுக்கிற, போயிட்டு ஏதாவது வேலை செய்யனா? ஒரு சமூகத்தில் திருநங்கைகளுக்கு வேலை கொடுக்க நாம் தயாராக இல்லை என்பதுதான் ஒரு அப்பட்டமான ஒரு உண்மை. அப்ப அந்த திருநங்கை டீ கடையில வந்து வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. கார்ல இருக்கக்கூடிய ஒரு ஐரானமாக ஒரு டீ கிளாஸ்ல எடுத்து போய் டீ கொடுப்பாங்க. அப்போ காசு கொடுக்கின்ற பொழுது அந்த திருநங்கை மறுத்து இல்லையம்மா என்று சொல்லுகின்ற பொழுது அந்த முதிய பெண் அந்த திருநங்கையினுடைய தலையில் கை வைத்து ஆசீர்வதிக்கின்ற ஒரு விளம்பரம் வந்திருக்கிறது என்று சொன்னால், அது யாரால் அந்த மாற்றம் எவற்றால் ஏற்பட்டது என்று சொன்னால், எழுத்தால் ஏற்பட்டது, உரையாடலால் ஏற்பட்டது. இன்னொரு விளம்பரமும் நான் சொல்கின்றேன். பல வருடங்களுக்கு முன்பு ஒரு சோப்பு விளம்பரம். அந்த சோப்பு போட்டு குளிக்காத அப்படின்னு அம்மா கத்திட்டே ஓடுவாங்க. உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, அந்த சோப்பு போட்டு குளிக்காத என்று கத்தி கொண்டு ஓடுகின்ற விளம்பரங்களை எல்லாம் பார்த்த காலங்கள் உண்டு. ஆனால் இன்று உன்னை யாராவது துரத்தினால் நீ பயப்படாதே, திரும்ப தொறுத்து ஓடு என்று சொல்லுகின்ற ஒரு விளம்பரம் வந்திருக்கின்றது. கார் நடுவழியில் ரிப்பேர் ஆகின்ற பொழுது அந்த காரினுடைய சக்கரத்தை கழட்டி மாற்றுகின்ற வலிமையை ஒரு பெண்ணுக்கு தரக்கூடிய விளம்பரமாக வந்திருக்கிறது என்று சொன்னால், இதெல்லாம் எடுத்து செய்கின்ற ஒரு மாயம். பின்னாடி வரக்கூடிய பெண்களுக்கும் இவையெல்லாம் மிகப்பெரிய உதாரணங்களாக இருக்கக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். மூன்றாவதாக எடுத்து செய்கின்ற மாயம் என்று சொன்னால், நாம் என்ன அரசியல் தெளிவை நாம் அடைய வேண்டும் அல்லது எந்த விதமான அரசியல் தெரிவை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவை தருவது எனக்கு எழுத்துக்கள் தான். இப்ப நான் இந்த இடத்தில் நான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், இதனுடைய பின்புலமாக இருந்தவை 30 ஆண்டுகள் நான் வாசிக்கின்ற ஒரு வாசிப்பு. 30 ஆண்டுகளாக நான் புத்தகங்களை வாசித்துக் கொண்டிருக்கின்றேன், மனிதர்களை வாசித்துக் கொண்டிருக்கின்றேன், இந்த சமூகத்தை வாசித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்ப 30 ஆண்டுகளாக நான் தேர்ந்தெடுக்க வேண்டிய அரசியல் பாதை எது அல்லது நான் தேர்ந்தெடுக்க வேண்டிய அரசியல் தெரிவு எது என்று என்னை தெரிவுபடுத்தியவை நான் படித்த எழுத்துக்களும் நான் படித்த சிந்தனைவாதிகளுடைய கருத்துக்களும் அவர்களுடைய கொள்கைகளும் அவர்களுடைய கோட்பாடுகளும் தான். அந்த இடத்துல வந்து நான் நின்று கொண்டிருக்கின்றேன். நான் வந்து ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் தான். இன்று நான் ஒரு அரசு பள்ளியிலே ஒரு ஆசிரியராக இருக்கின்றேன், ஒரு எழுத்தாளராக, ஒரு கவிஞராக இருக்கின்றேன். நான் படிக்கின்ற பொழுது சிறு வயதில் கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்பு நான் படிக்கின்ற பொழுது என்னுடைய வகுப்பறையில நான் தான் வந்து வகுப்பறையில முதல் மாணவி. இப்ப படிப்பதற்கு வந்து எந்த நோட்டு புத்தகங்கள் எல்லாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒரே நோட்டு புத்தகங்கள். என்னுடைய அப்பா வந்து ஒரு கூலி தொழிலாளி தான். 3ஆம் வகுப்பு வரை படித்த ஒரு கூலி தொழிலாளி. என்னுடைய அம்மா ஒரு 5ஆம் வகுப்பு வரை படித்த ஒரு பெண். 6 பேர் வாங்கி கொடுக்கறதுக்கு நோட்டு புத்தகங்கள் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது. ஆனாலும் கூட ஒரே நோட்டுல 5 சப்ஜெக்டும் எழுதி வகுப்புல நான் தான் முதல் மாணவியாக திகழ்ந்தேன். ஆனா என்ன ஒரு சோகம் அப்படின்னா, நான் ஒரு தலித் பெண் அப்படின்றதுனால என்னுடைய ஆசிரியர் வந்து என்னை வந்து பின்னாடி உட்காருது, கிளாஸ் ரூமோட பின்னாடி உட்காரு அப்படின்னா. அதை வந்து இப்பொழுது என்னால் வந்து மறக்கவே முடியவில்லை. எவ்வளவோ படித்திருக்கின்றேன், எவ்வளவோ நாடுகளுக்கு பயணப்பட்டிருக்கின்றேன், எவ்வளவோ பேசியிருக்கின்றேன், எவ்வளவோ புகழ் பெற்றிருக்கிறேன். ஆனால் என்னுடைய பால்ய காலத்தில் நடந்த அந்த ஒரு செயலை இதுவரை என்னால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. ஒரு தலித் பெண் என்ற ஒரு காரணத்தினால் வகுப்பறையினுடைய கடைசியிலே உட்கார வைக்கப்பட்ட நான் இன்று அதே பள்ளியில் அதே வகுப்பறையில் ஆசிரியராக இருக்கின்றேன். இது எப்படி சாத்தியம் என்று சொன்னால், நான் தேர்ந்தெடுத்த ஒரு அரசியல் பாதை அல்லது நான் தேர்ந்தெடுத்த ஒரு கொள்கை அல்லது நான் தேர்ந்தெடுத்த ஒரு கோட்பாடு. இப்ப எந்த பள்ளியில் என்னை இழிவுபடுத்தினார்களோ அதே பள்ளியில் ஆசிரியராக வேண்டும் என்று சொல்லி நான் என்னை வளர்த்தெடுத்த விதம் இருக்கிறது அல்லவா, அது 1000 பெண்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை, மிகப்பெரிய உண்மை தரக்கூடிய ஒன்றாக அது இருந்திருக்கிறது. அப்ப என்னை மட்டுமல்ல, என்னை போல் 1000 பேர்கள், ஒரு 15 வயது வரைக்கும் என்னோட யாரும் பேச மாட்டார்கள், யாரும் என்னோட விளையாட மாட்டார்கள், யாரும் உணவு பொருளை பங்கிட்டுக் கொள்ள மாட்டார்கள். அப்ப சாதி என்பது மிகப்பெரிய ஒரு சமூக சீர்கேடாக, ஒரு சமூக நோயாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா. அப்ப இந்த சாதி ஒழி
நாம் ஏற்படுத்த வேண்டியிருக்கின்றது. இன்னொன்று, நம்மிடத்திலே அறம் என்ற ஒரு பண்பு மிகவும் குறைந்து வருவதை நான் பார்க்கின்றேன். பல்வேறு விதமான அறங்கள் இருக்கின்றன இல்லையா? அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. நம்ம கிட்ட பல்வேறு அறங்கள் இருக்கணும், ஆனா இருக்கா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. தனிப்பட்ட அற உணர்வு, பொருளாதார ரீதியான அற உணர்வு, அரசியல் ரீதியான அற உணர்வு, அரசியல் அமைப்பு சட்டம் தருகின்ற அற உணர்வு, இப்படி பல்வேறு அற உணர்வுகளுடைய கூட்டு அற உணர்வு தான் இந்த சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அப்ப இத்தனை அறங்கள் நம்மிடம் இருக்கின்றதா என்பதையும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கின்றோம். என்னவென்று சொன்னால், குறுந்தொகையில ஒரு பாட்டு, அந்த காலத்துல மிகப்பெரிய எல்லாரும் நுழையிற மாதிரி வாசல் வச்சிருவாங்க. பலர் புகும் வாயில் அடைப்ப கடவுணர் யாராவது உளிரோ வருவீர் உளிரோ அப்படின்னு ஒரு பாட்டு குறுந்தொகையில. பலர் புகும் வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ என்று குறுந்தொகையில ஒரு பாடல் வரி. அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், அந்த காலத்துல விருந்தினர்கள் வருவதற்காக வாசல்கள், அதாவது இல்லத்தினுடைய கதவுகள் மிக அகலமாக வைத்து கட்டப்படுமா. நம்ம இப்போ 3 அடி, அதுல வாஸ்து வேற பார்க்கிறோம், 3 அடி 2 அடி வச்சு ஒருத்தர் நுழையிற மாதிரி தான் கதவு, வீடுகளுக்கு கதவு வைக்கிறோம் இல்லையா? அந்த காலத்துல பலர் வர அளவுக்கு வாசல் வச்சிருக்கிறாங்க. அப்ப வாசலை 10 மணிக்கு அடைக்க போறாங்க அப்படின்னா வெளியே போய் நின்று கூப்பிடுவாங்களாம். அந்த தலைவி, குடும்ப தலைவி கூப்பிடுவாங்க. என்ன, யாராவது சாப்பிட்றதுக்கு புதுசா விருந்தினர் யாராவது வந்திருக்கிறீங்களா? பலர் உள்புகும் வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளிரோ. நான் வாசலை அடைக்க போறேன், கதவை அடைக்க போகின்றேன். யாராவது வெளியூரிலிருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கிற விருந்தினர்கள் யாராவது இருக்கிறீர்களா? நான் உங்களுக்கு உணவு அளிக்கிறேன் என்று சத்தமாக ஓசை எழுப்புகின்ற ஒரு விருந்து அறம் என்பது இன்று எங்கே போயிற்று என்ற ஒரு எளிமையான கேள்வி உங்கள் முன் வைக்கின்றேன். யாராவது நீங்க யாசகம் கேட்டு வந்தால் கூட வீட்டில் இருந்து கொண்டே நாம் வீட்டில் யாரும் இல்லை என்று சொல்கின்ற ஒரு அறத்தை நாம் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். PS கிருஷ்ணன் என்று சொல்லுகின்ற ஒரு IPS அதிகாரி ஒருவர் இருந்தார், இப்பொழுது இல்லை. அவர் மிக சிறந்த, உலகிலேயே அல்லது இந்தியாவின் தலை சிறந்த புத்தகங்கள் நிறைய இருக்கின்றன. அதில் மிக சிறந்த ஒரு புத்தகத்தை எழுதியவர் PS கிருஷ்ணன் அவர்கள். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், சமூக நீதிக்கான அறப்போர். சமூக நீதிக்கான ஒரு அறப்போர், ஒரு எளிய மக்களுக்கான தியாக வாழ்வு அப்படின்றது தான் அந்த புத்தகத்தினுடைய ஒரு தலைப்பு. அவர் 1956 IAS ஆக பதவி நியமனம் பெற்று ஓய்வு பெறுகின்ற வரை, 1991 ஓய்வு பெறுகின்ற வரை கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலம் ஓய்வுக்கு பிறகு மக்களுக்காக உழைக்கின்ற ஒருவராக இருந்திருக்கின்றார். அந்த காலகட்டத்தில் அரசினுடைய ஆணைகளுக்கும் அதிகாரத்துக்கும் பணியாமல் உழைக்கின்ற மக்களுக்கும், ஏழை மக்களுக்கும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும், பட்டியலின மக்களுக்கும், பெண்களுக்கும் பல்வேறு பணிகளை செஞ்சிருக்கிறத நம்ம அந்த நூலில் படிக்க முடியும். அப்ப அரசு பணி என்பது வெறுமனே தன்னுடைய பணியை நிறைவேற்றுகின்ற ஒன்றாக இல்லாமல் ஏழைகளுடைய மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அதை எப்படி பயன்படுத்தலாம் என்று அவர் தன்னுடைய அந்த நூலிலே அவர் எழுதியிருக்கின்றார். மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கக்கூடிய முனைவர் வசந்தி தேவி அவர்கள் PS கிருஷ்ணன் அவர்களை நேர்காணல் செய்து கிட்டத்தட்ட ஒரு 43 கேள்விகளுக்கு நேர்காணல் செய்து அந்த நேர்காணலுக்கான பதில்களாக அவர் தந்தவைதான் அந்த நூலாக ஆக்கம் பெற்றிருக்கின்றன. இப்படி அதை படித்து பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் இப்படியெல்லாம் மக்களுக்கு சேவை செய்ய முடியுமா என்ற மிகப்பெரிய ஒரு மலைப்பை தருகின்றது. அவர் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ஒரு கான்ஸ்டபிள், ஒரு காவலராக பணிபுரிகின்றவர் ஓய்வு பெற்று இறந்து விடுகின்றார். அவருக்கு வேண்டிய பணப்பலன் எதுவுமே கிடைக்கவில்லை. அப்ப இவர் PS கிருஷ்ணன் அவர்கள் முயற்சி செய்து அந்த காவலருக்கு வேண்டிய பணப்பலன்களை பெற்று தருகிறார். அது பிறகு அவர் ஓய்வு பெற்று 1991 ஓய்வு பெற்று அதுக்கப்புறம் டெல்லியில ஒரு மருத்துவமனைக்கு போறார். வயசானதுக்கு அப்புறம் ஒரு உடல் நிலை சரியில்லாத போகிறார். அங்க போனவுடனே அங்கிருந்து ஒருத்தர் அவரை வணங்கி வணக்கம் தெரிவிக்கிறார். நீங்க யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இவர் சொல்றாரு, 40 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு காவலருக்கு நீங்கள் வேண்டிய பணப்பலன்
அவருடைய மகன் தான் நான் என்று சொல்லி ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததை பின்பு வந்த ஒருவர் நினைவு கூறுகிறார் என்று சொன்னால், அப்ப இந்த சமூக மாற்றத்திற்கு இந்த சிந்தனைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப நாம் ஒரு அரசு பணியில இருக்கிறோம் அல்லது வேறு பணியில் இருக்கிறோம் என்று சொன்னால், இவர்களுடைய எழுத்துக்களை இவர்களுடைய வாழ்க்கை நாம் படிக்கின்ற பொழுது அதன்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதல் இயல்பாகவே நம்முடைய மனதில் எழுதும் அல்லவா? அதுதான் சமூக மாற்றத்திற்கு வழி. இன்னைக்கு நைட்டு நாளைக்கு போய் நீங்க கதவு சாத்தி தாழிடும் போது உண்மையாவே வெளியே யாராவது யாசகம் கேட்பவர்கள் இருக்கிறார்களா என்ற ஒரு எண்ணம் தோன்றினால் அதுதான் எழுத்தினுடைய மாபெரும் வெற்றியாக இருக்கும் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயங்கள் கடைசியா நேரம் ஆயிட்டதுனால நான் கடைசியா இன்னொரு விஷயத்தை சொல்லி நிறைவு பண்ணலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன். உலகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடக்கின்றன. அந்த போராட்டங்கள் முழுக்க முழுக்க எவை துணையாக இருக்கின்றன என்று சொன்னால், சமூக சீர்திருத்தவாதிகளுடைய புத்தகங்கள், அவர்கள் எழுதிய நூல்கள் தான் துணையாக இருக்கின்றன. ரஷ்ய இலக்கியங்கள், ரஷ்ய புரட்சிக்கு காரணமாக இருப்பவை ரஷ்ய இலக்கியங்கள் தான். ரஷ்ய இலக்கியங்களை படிக்காதவர்கள் வந்து யாருமே இருக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு மனித வாழ்வின் மீது ஒரு தாக்கத்தை, நம்முடைய எழுத்துக்களின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவை என்று சொன்னால் அது ரஷ்யாவுடைய இலக்கியங்கள். அதே போலவே கருப்பு இலக்கியங்கள், கருப்பின மக்களுடைய வாழ்க்கையை பேசுகின்ற, அவர்களுடைய குரலுக்கு குரலாக விளங்குகின்ற அந்த கருப்பின மக்களுடைய இலக்கியங்கள் உலகம் முழுவதும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். கோட்பாடுகளும் கொள்கைகளும் எப்படி முகிழ்கின்றன என்று சொன்னால், எண்ணிலிருந்து எண்ணெய் தோன்றியதை போல இலக்கியத்திலிருந்து இலக்கணமும், இலக்கணத்திலிருந்து இலக்கியமும் தோன்றியது போல எழுத்துக்களில் இருந்து கொள்கைகளும் கோட்பாடுகளும் அல்லது கொள்கைகள் கோட்பாடுகளிலிருந்து எழுத்துக்களும் தோன்றினால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுகின்றன. அப்படித்தான் பெண் இலக்கியமும் பெண் எழுத்துக்களும், அப்படித்தான் தலித் இலக்கியங்களும், அப்படித்தான் ஒடுக்கப்பட்டவர்களுடைய இலக்கியங்களும் அவருடைய எழுத்துக்களும் அவர்களுடைய குரல்களும் இந்த உலகம் முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் அதில் மிகையே இல்லை. வங்காளி மாதா என்பவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். மரங்களின் தாய் என்று அவர்களை நாம் அழைக்கிறோம். அவர்கள் கென்யாவில் பிறந்தவர், மிகவும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். கல்வி அவர்களுக்கு எட்டா கனியாக இருந்தது. தன்னுடைய சகோதரனுடைய முயற்சியால் அவர் படித்தார், முனைவர் பட்டம் வாங்கினார். கென்யாவிலே முதல் முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் வாங்கியவர் என்று சொன்னால் இந்த வங்காளி மாதாய் தான். அதுக்கப்புறம் நைரோபியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக சேர்ந்தார். பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர் சேர்ந்த முதல் பெண்ணும் வங்காளி மாதாய் தான். அதற்கு பிறகு அவர்கள் சுற்றுப்புற சூழலையும் பெண்ணியலையும் மிக சிறப்பாக அவர்கள் பேசினார்கள். அதற்காக அவர்கள் உழைத்தார்கள். பிறகு அவர்கள் அரசியலில் நின்று அந்த கென்யா நாட்டினுடைய சுற்றுச்சூழல் அமைச்சராக பதவி வகித்தார். அப்படி அவர் பதவி வகிக்கின்ற பொழுது பல்வேறு விதமான சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற அல்லது அதை வளர்க்கின்ற பல்வேறு செயல்களில் அவர் ஈடுபட்டார். 30 ஆண்டுகளில் நாம் நினைத்து பார்க்கவே முடியாது. 30 ஆண்டுகளில் அவர் வைத்த மரங்களினுடைய எண்ணிக்கை 3 கோடி மரங்கள். 3 கோடி மரங்களை வைத்திருக்கின்றார். அப்ப இந்த இயற்கையை நேசிக்கின்ற, மக்களை நேசிக்கின்ற ஒரு பண்பு அவருக்கு எப்படி ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்திலிருந்து, ஒரு கருப்பினத்திலிருந்து அவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு வழியாக இருக்குது. நோபல் பரிசு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அமைதிக்கான நோபல் பரிசு 2002ஆம் ஆண்டு வங்காளி மாதாய்க்கு கொடுக்கப்பட்டது. ஆப்பிரிக்காவிலேயே நோபல் பரிசு பெற்ற முதல் பெண்மணியும் வங்காளி மாதாய் தான். இப்படி ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து ஒருவர் தோன்றி இத்தனை புகழையும் இத்தனை இயற்கையும் நேசிக்கின்ற ஒருவராக இருக்கிறார் என்று சொன்னார். அது அந்த கருப்பின இலக்கியத்தினுடைய ஒரு நீட்சியாக, அதனுடைய வரலாறு
நம்முடைய மாற்றத்திற்கு மட்டுமல்ல, சமூக மாற்றத்துக்கு அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகின்றோம். இரண்டாவதாக பெண் இலக்கியம், பெண்ணினுடைய எழுத்துக்கள். இப்ப ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தமிழ்நாட்டில் இருந்த பெண்களுடைய நிலையும் இப்பொழுது இருக்கின்ற பெண்களுடைய ஒப்பிட்டு நாம் பார்க்க வேண்டும். பெண்கள் வீட்டை விட்டு வெளியே கூடாது இல்லையா? இப்ப அழக பாரதி பாடிய பட்டங்கள் ஆகுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரதி பெண்கள் நடத்த வந்தோம் என்று அவர் பாடுகின்ற பொழுது அந்த கனவு, பாரதியுடைய கனவு என்பது இப்பொழுது எல்லாம் நினைவுக்கு வருகிறது இல்லையா? அது நினைவாக மாறுகிறது, நனவாக மாறுகிறது இல்லையா? அப்ப இந்த கனவு இருக்கிறது இல்லையா? நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 14 வயதுல ஒரு கவிதை ஒண்ணு எழுதுறாரு. யோசித்து பாருங்க, 14 வயதுல நம்மளாம் யூடியூப் பார்த்துட்டு மொபைல பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 1924 பிறந்த கலைஞர் அவர்கள் 1938 ஒரு கவிதை எழுதுறார். அவர் காதல் கவிதை எழுதவில்லை, பெண்களை பற்றி கவிதை எழுதவில்லை, மாறாக மொழி போராட்டத்தை பற்றிய ஒரு கவிதை எழுதுறார். என்ன கவிதை தெரியுமா? அது 14 வயதுல மொழியை திணிக்கிறாங்க, இந்தி மொழியை கொண்டு திணிக்கிறாங்க. அந்த ஊர்வலம், போராட்டத்தினுடைய ஊர்வலம் நடைபெறுகின்றது. அந்த அணிவகுப்பு ஊர்வலத்தினுடைய ஒரு அணி பாடலாக டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அந்த பாடலை எழுதுகின்றார். எல்லோரும் வாருங்கள் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு எல்லோரும் வாருங்கள், இந்தி பேயை விரட்டுவோம் என்று அந்த பாடலை அவர் வாசிக்கின்ற பொழுது நம்முள் ஒரு மொழி போராட்ட உணர்வு கிளர்ந்து எழுதுகிறது என்று சொன்னால் அதை விட ஒரு சமூக மாற்றம் என்னவாக இருக்கும் என்பதுதான் இங்கு நாம் பேச வேண்டிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. அப்ப இந்த திராவிட இலக்கியமிலிருந்து கிட்டத்தட்ட முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் எழுதின நூல்களுடைய எண்ணிக்கை 178, 15 சிறுகதை தொகுப்புகள், 20 நாடகங்கள், 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல பாடல் எழுதியிருக்கிறாரு. 75 படங்களுக்கு அவர் என்ன எழுதியிருக்கிறார் கேட்டால் வசனம் எழுதியிருக்கிறார். அப்ப இந்த திராவிட இலக்கியம் என்பதுதான் அடுத்து வரக்கூடிய ஒரு இலக்கியங்களுக்கெல்லாம் ஒரு சான்றாக, ஒரு வாயிலாக, ஒரு வழியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு பராசக்தியில ஒரு வசனம் எழுதினார். கோவில்கள் கூடாது என்பது அல்ல, அது கொடியவர்களினுடைய கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்று முத்தமிழறிஞர் அவர்கள் அந்த கதை வசனம் எழுதியிருக்கிற பொழுது நம்முடைய உள்ளத்திலே அதை பற்றிய மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுகின்றது. கோயில் என்பது கொடியவர்களுடைய கூடாரமாக ஆகிவிடக் கூடாது என்ற ஒரு உண்மை, ஒரு வலிமை நமக்குள் எழுதுகின்ற ஒரு எழுத்தாக அவருடைய எழுத்துக்கள் இருக்கின்றன. அதே போல ஒரு பூம்புகாரிலே ஒரு பாடல் அவர் எழுதுகின்றார். வாழ்க்கை என்னும் ஓடும் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதிலே வழங்கொண்ணா வேதம் என்று பேசுகின்ற ஒரு பாடல். இப்படி பலவிதமான எழுத்துக்கள் நமக்கு சேருகின்றன. இதிலிருந்து தான் நாம் பேசுகின்றோம். இப்ப இன்குலாப் என்கின்ற ஒரு கவிஞர் இருக்கின்றார். அவர் மறைந்து விட்டார். அவர் ஒரு கவிதையில சொல்லுவார், அவரை போல ஒரு மக்கள் கவிஞர் யாருமே கிடையாது. ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன், பெயர் தெரியாத பறவைகளோடு எல்லை கடப்பேன், கூண்டில் கிடக்கும் பறவையின் முதுகில் இரத்த கோடுகள், அது என்னுடைய முதுகிலும் இருக்கும் இரத்த கோடுகள், உலகின் எந்த மூலையில் விசும்பல் கேட்டாலும் அது என்னுடைய காதில் ஒலிக்கும் என்று எழுதிய மக்கள் கவிஞனுடைய இன்குலாபினுடைய கவிதை வரிகளை வாசிக்கின்ற பொழுது இந்த சமூக மாற்றம் என்பது சாத்தியம்தான். திரும்ப திரும்ப நம்முடைய நூல்கள் நம்முடைய எல்லாம் பேசுகின்ற, எதை பற்றி பேசுகின்றன சொன்னால் மானுட நேசிப்பை பற்றி பேசுகின்றன, இயற்கையை பற்றி பேசுகின்றன, சாதி ஒழிப்பை பற்றி பேசுகின்றன, மாநில சுயாட்சியை பற்றி பேசுகின்றன, பெண் கல்வியை பற்றி பேசுகின்றன, பெண் உரிமையை பற்றி பேசுகின்றன. இந்த புத்தகங்கள் மட்டும்தான் சமத்துவம் நிலவுகின்ற ஒரு இடமாக, சமத்துவத்தை நிறுவுகின்ற ஒரு இடமாக புத்தகங்கள் மட்டுமே விளங்குகின்றன. நீங்க சொல்லுவாங்க எல்லாருமே, ஒரு சினிமா திரையரங்குகள் மட்டும்தான் சாதி பார்க்கறது இல்லை, அங்க எல்லா சாதியை சேர்ந்தவர்களும் அங்க போய் படம் பார்த்து ரசிப்பார்கள் என்று சொல்வார்கள். புத்தகங்கள் கூட தமக்குள் எந்த விதமான சாதியை பார்ப்பதில்லை, எந்த விதமான மதத்தை அவை பார்ப்பதில்லை, எந்த மொழி போராட்டமும் அவை செய்வதில்லை, எந்த மத போராட்டமும்
செய்வதில்லை. சமத்துவத்தை நிலவுகின்ற ஒரு இடமாக புத்தகங்கள் இருக்கின்றன. சமத்துவத்தை நிறுவுகின்ற ஒரு தளமாகவும் அவை இருக்கின்றன. புத்தகங்கள் என்பவை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தன் அளவில் மட்டுமல்ல சமூகத்திலும் அவை ஏற்படுத்தக்கூடியவை என்று நான் சொல்கிறேன். இந்த புத்தகங்கள் எப்படிப்பட்டவை, எப்படிப்பட்ட ஒரு பார்வை நமக்கு அளிக்கின்றன என்று சொன்னால், மேலிருந்து பார்க்கின்ற ஒரு கழுகு பார்வையை போல இந்த சமூகத்தை பார்த்து அதனுடைய மேடு பள்ளங்களை நிரப்பக்கூடிய கருத்துக்களை, அதனுடைய ஏற்றத்தாழ்வுகளை நிரப்பக்கூடிய கருத்துக்களை பார்க்கின்ற ஒரு புத்தகங்களாக அவை விளங்குகின்றன. ஒரு புத்தகம் என்பது மனதினுடைய பசிக்கு புத்தகங்களை நாம் வாசிக்க வேண்டும். உடலினுடைய பசிக்கு எப்படி நாம் உணவை உண்கின்றோமோ அப்படி மனதினுடைய பசிக்கு நாம் புத்தகங்களுடைய வாசிக்க வேண்டும். மாப்போசி அவர்கள் மிகவும் வறுமையில் இருந்த பொழுது அவருடைய தன்னுடைய மதிய உணவுக்கு தரக்கூடிய ஒரு பணத்தில் கூட பழைய புத்தகங்களை வாங்கிவிட்டு மரியம் பட்டினி கிடப்பாராம். அப்ப பட்டினியை விட தன்னுடைய உடலை விட புத்தகங்கள் மிகவும் முக்கியவை என்று இந்த முன்னோர்கள், நம்முடைய சமூக சீர்திருத்தவாதிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு நூலகம் திறப்பதற்கு முன்பு சென்று நூலகம் மூடிவிட்ட பிறகுதான் அவர்கள் வருவாராம். ஆசியாவிலேயே அதிக அளவு தனியார் நூலகத்தை கொண்டிருந்தவர் யார் என்று சொன்னால் அண்ணல் அம்பேத்கர் தான். அதே போல தமிழகத்தில் பல்வேறு சிந்தனையாளர்கள், பல்வேறு சமூக செயல்பாட்டர்கள் நூலகங்களை கொண்டிருக்கிறார்கள். பல்லடத்திலே மாணிக்கம் என்று, விருதாச்சலம் மாவட்டத்திலே பல்லடம் மாணிக்கம் என்பவர் 1,00,000 புத்தகங்கள் 1,00,000 புத்தகங்களை கொண்ட ஒரு தனியார் நூலகத்தை வைத்திருக்கின்றார். அந்த நூல்களை மட்டும் அல்ல, அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாரையும் போய் சேர வேண்டும். அந்த கருத்துக்களை வாசிப்பதன் வாயிலாக அவை சொல்கின்ற விஷயத்தின் படி நாம் நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த புத்தகங்கள் நமக்கு இந்த நேரத்திலே சொல்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதும் நன்றும் பிறந்தர வாரா என்று கனியன் பூங்குன்றனார் சொன்னார் அல்லவா. நாம் அந்த தீதும் நன்றும் பிறந்தர வாரா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற ஒரு மிக சிறந்த ஒரு தமிழர்களுடைய குணம் இல்லையா அது? அப்படி நடந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று சொல்லுகின்றோம். நம்முடைய குணம் என்னவாக இருக்கிறது? மக்களை மதத்தால் சாதியால் பிரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இனம் எப்படி ஒரு சிறந்த இனமாக இருக்க முடியும்? அப்ப தமிழர் என்று சொன்னால் எல்லோரும் சமத்துவமாக பார்க்கக்கூடிய ஒரு குணம் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லோரையும் சுதந்திரமானவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு குணத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லோரையும் சகோதரர்களாக பார்க்க வேண்டிய ஒரு குணத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த சமூகம் பெண்களுக்கு மரியாதை தருகிறதோ, எந்த சமூகம் பெண்களுடைய கல்வியை, பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறதோ அதுதான் உண்மையிலே ஆரோக்கியமான ஒரு சமூகமாக இருக்க முடியும். அண்ணல் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை அளவிட வேண்டுமானால் அந்த நாட்டில் உள்ள பெண்களுடைய முன்னேற்றத்தை அளவிட்டாலே போதும் என்று சொல்வார்கள். அப்படி ஒடுக்கப்பட்டவர்களுடைய இலக்கியமாக, பெண்களினுடைய இலக்கியமாக, சமத்துவமான இலக்கியமாக விளங்கக்கூடிய எழுத்துக்களை நாம் அனைவரும் வாசிப்போம். வாசித்து இந்த சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்ற வாக்கினை நாம் மெய்ப்பிப்போம் என்று சொல்லி புத்தகங்களை வாசியுங்கள். அவை நம்மையும் வாசிக்கக்கூடும். சமூக மாற்றம் வெகு தொலைவில் இல்லை, வெகு விரைவில் இருக்கிறது என்று சொல்லி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.